அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரண்ட் போச்சு, பரவாயில்ல. கரண்ட் போனதுனால என்ன ஒரு ப்ளஸ்னா, நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா காதில் கேட்கும். அல்லேலூயா. தூங்குறவங்க தூங்காமல் இருப்பீங்க. அல்லேலூயா. காற்று போச்சுல, அதனால் தூக்கம் வராது. அல்லேலூயா. சரி, நம்ம சபையிலலாம் யாரும் தூங்குறதில்ல. எனக்கு அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். அதுவே என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. அல்லேலூயா. சரி, கடந்த நாட்களில் நான் உங்களை பார்க்க முடியல. ஏதோ ரொம்ப பெரிய கேப்பு, ரொம்ப பெரிய இடைவெளி ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், போன வாரம் திடீர்னு கோயம்புத்தூரில் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு சபையில். போனேன். சோனியா சிஸ்டர் திட்டுவாங்க, என்ன உங்கள் சர்ச்சு இருக்குது, உங்கள் சர்ச்சை விட்டுட்டு நீங்கள் மற்ற சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் எனக்குமே அது வருத்தம் தான். என்னடா நம்ம சபை ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில் நம்ம மக்களோட நம்ம இல்லாமல் வேறு மக்களோட போய் ஆராதனை செய்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுகிற உன் மக்களுக்கு வார்த்தையை உன் மூலமாக நான் ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வார்த்தை அவங்களுக்கு தேவை. அல்லேலூயா. அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன வாரம் பிரசங்கம் பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ இங்கே போதிக்கப்படுகிற அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், அந்த வளமான வாழ்க்கையின் வார்த்தைகள், அந்த தயவின் வார்த்தைகள் அங்கே இருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு என்னவா இருக்குது, தேவையாக இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில நேரத்தில் நீ அங்கே போய் கொடுப்பா, இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், உன்னோட ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நான் கொடுக்குறேன், நீ அங்கே வந்து என்னுடைய மக்களை ஆசீர்வதிச்சு ப்ளஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை கொடுன்னு சொல்லி கொண்டு போகிறார். சரி, நம்ம பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, மிகப்பெரிய ஊழியர்களும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, நான் போன அதே வாரத்திலேயே ப்ராஃபட் கிரண் எசேக்கியேல் வந்து அவங்க சர்ச்சில் அவர் இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்கே போயிட்டாருன்னா, அவர் காரமடைக்கு போயிட்டார். அல்லேலூயா. அங்கே ஒரு சபைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவர் அழைப்பு கொடுத்தார். அவரும் அதான் சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமையில் மேக்ஸிமம் என் சபையை விட்டு நான் இருக்க மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் போக சொன்னார், அதனால் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜஸ் நானும் கேட்டேன். அவர் நல்ல தீர்க்க தரிசனமான வசனங்களை கொடுத்து திரளான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சரி, அப்போ போன வாரம் இங்கே உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். மெர்சி பிரசங்கம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா? அதாவது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், புரியும் ஆனால் புரியாத மாதிரி இருக்கும். இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துகிற எனக்கே புரிய மாட்டேங்குது, ஒரு வாரம் கேட்டவங்களுக்கு எப்படி புரியும்? புரிஞ்சுதா? சோனியா எடுக்க சொன்னால் லெக்சர் பண்ணுவாங்க, அவங்க பாடம் எடுப்பாங்க. பாடம் எடுத்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாடத்தை என்ன பண்ணும், கவனிக்கும். நல்லா படிக்காத பிள்ளைங்க என்ன பண்ணும், அதே எப்பயும் போல் அதனுடைய ஒர்க்கை பார்க்கும். நம்ம எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் என்ன ஏதாவது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மெர்சியோடைய செய்தி? என் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சா? இதுதான் எனக்கு பெஸ்ட். இது அல்லேலூயா. ஆமாம், இந்த ரிசல்ட் தான் எனக்கு வேணும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் உங்க அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற ரிசல்ட். அந்த ரிசல்ட் ஈக்குவல்ங்கிறத விட என்னை விட இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறது எனக்கு ஆசை. அல்லேலூயா. ஆமாம். அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளம். அந்த தலைவர் உருவாக்கின தொண்டை எப்படி இருப்பாங்கன்னா, அந்த தலைவரை காட்டிலும் ஒரு சில நேரத்தில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருப்பாங்க, எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. தம்பிக்கு போன வாரம் உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு டாக்டர் பார்க்க போனோம், கோல்டன் டாக்டர். பர்ஃபெக்ஷனாக இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, டென்னிஸ் அம்மாட்ட டியூஷன் படிச்சிருக்கிறாரு அவர். அல்லேலூயா. அப்போ தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, சாதாரண நினைக்கிறோம், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்க்குறோம், இவங்கெல்லாம் நாளைய தலைவர்கள். அல்லேலூயா. அப்படிங்கிற சிந்தையோடு நம்ம அவங்கள பார்த்து அவங்கள நல்லா ஃபீட் பண்ண நல்ல விதைகள் அவங்க இருதயத்தில் விதைக்க அவங்களுடைய காலங்கள் எப்படி வருது, ஆசீர்வாதமான வருது இன்றைக்கும். ஆனால் அவரும் நல்ல ஒரு கிராட்டிடியூடான ஒரு ஹார்ட், ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம். இப்பயும் அவர் சொல்லுவாராம், அவருமே சொல்லுவாராம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்மா சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரே சொல்லுவார், நான் அழுந்தலைப்பூரில் இப்போ இருக்கிறாங்க அவங்க நீங்கள் இங்கே அழுந்தலைப்பூரில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியுது இன்னும். ஆமாம், அந்த டாக்டர் இல்லை, நான் கேட்கல, வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அப்போ நானும் அழுந்தலைப்பூர்னு சொல்லுவோம், அந்த அழுந்தலைப்பூருங்கிற அந்த ஒரு கோட்டில் வந்து எல்லாம் லிங்க் ஆயிடும். அப்போ சொன்னாங்க, நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு அம்மாட்ட தான் டியூஷன் படித்தோம் அங்கே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களும் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறாங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்க என்றைக்கு வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் அப்படி வார்த்தைகளை ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்கும்போது என்னை விட பெஸ்ட்டாக கொடுக்குறவங்கள தான் இங்கே நிற்கணுங்கிறத எனக்கு ஆசை. அதனால தான் நான் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. ஒரு சில நேரத்தில் ஒய்ஃபு இல்லைனா சோனியா சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்களும் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தைகள் நீங்கள் சொன்ன மாதிரி என்னை விட நான் கொடுக்குறத விட பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வாரமும் அவங்களே கொடுக்க வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சூழல்கள் அமைச்ச மாதிரி. அல்லேலூயா. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளில் நேற்றைய தினத்தில் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது, இந்த நாளில் வருகிற மக்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 8-9. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம்.
ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் தீர்மானம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில வார்த்தையில் கொஞ்ச நேரம் நம்ம வார்த்தையை தியானிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நிறைய கடந்து சொல்ல போகிறோம். நமக்கு அடுத்து திருவிருந்து பகுதி இருக்குது. போன வாரம் திருவிருந்து நான் கொடுக்கல, முதல் வாரம் நான் இல்லாததுனால சரி இந்த வாரம் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நல்லவர். அதனால் நம்ம வார்த்தையை தியானிக்கலாம். தீர்மானம். நேற்று தினத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவர் இருதயத்தில் இந்த வார்த்தையை கொடுத்தார். எதை குறித்து ஆண்டவரை பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீர்மானம் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போ தீர்மானம் அப்படின்னாவே அது யார் மேக்சிமம் நிறைய பேர் பைபிளில் தீர்மானிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தின் விளைவாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தீர்மானம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனால இந்த பூமியில் வியாதி இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறவங்க கிட்ட இப்போ ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறேன். நீங்கள் ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு மனிதன் இந்த பூமியில் வியாதி இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். எப்படி? அப்போ நீங்களாம் உங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிருமே. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு வியாதியே இல்லாமல் வாழ்கிறான்னு வச்சுங்க, எந்த டாக்டருக்கு வேலை இருக்க போது, எந்த நர்ஸுக்கு வேலை இருக்க போது, ப்ரேயரே நடக்கிறது டவுட் ஆகி போயிருங்க. அப்புறம் இப்போ இங்கே கவர்மெண்ட்டில் ஒரு வேலை இருக்கிறதுனால தான் என் ஒய்ஃப் இங்கே நர்ஸராக இருக்கிறதுனால இங்கே குவார்ட்டர்ஸில் ப்ரேயர் நடத்துகிறேன். இல்லைன்னா இந்த ஊரில் தந்துடுவாங்களா ப்ரேயர் நடத்துறதுக்கு? என்னையும் சேர்த்து அனுப்பிச்சுட்ருவாங்க. ஊருக்கு போக தம்பி, டிக்கெட் வேணால் எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் சேலத்திலே போய் ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர். ஆனாலும் போக மாட்டேன். பக்கத்தில் எங்கள் அம்மா வீட்டு இருக்குது, தங்கச்சி வீட்டு இருக்குது, எல்லாம் இப்போ சொந்தக்காரங்களாயிட்டாங்க. இல்லை அதான் அலந்தலபூர்லேயே அம்மா வீட்டு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாம் எனக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா எல்லாம் இருக்கிறீங்க. அக்கா பேர், அக்கா உங்கள் பேர்? நீங்கள் பொன்னர் ஐயாவுடைய பொண்ணா? சரி சரி. ஓ, அவங்க மக அதான் அவங்க பொண்ணான்னு கேட்டேன். ரைட்டு. பொன்னர் ஐயாவுடைய பொண்ணான்னு கேட்கவும் டவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. வந்திருந்தார். ஆமாம், எல்லாருமே நம்மளுடைய சொந்த ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாம் உங்களுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய தாய் தகப்பனாக அக்கா தங்கையாக இருக்கிறீங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். அப்போது ஒரு மனுஷன் வியாதி இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா முடியாது. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா முடியாது. ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கு. இவங்களாம் ஏன் ஆமான்னு சொன்னாங்கன்னா இவங்க அந்த என்ன சொல்கிறது அதிலே ஊறி போயிட்டாங்க. முடியும், ஏன்னா வார்த்தையை கேட்டு 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 அவங்க மனசில் எப்படி ஆயிடுச்சு, வியாதி இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியும் சார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தையில் ஊறிட்டாங்க. அது வெளிப்பாடோடு சொல்கிறாங்க, நல்லது தான். நான் கேட்குறது என்னன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப்பில் யாரும் அப்பா டாக்டரு, அப்புறம் வியாதியே இல்லைன்னா அவர் யாரும் ஊசியே போட வரலன்னா எப்படி காசு, அவர் ஊசி போட்டாலே அவங்க யாரும் காசு தர மாட்டேங்கிறாங்க. அவர் இருக்கு, அவர் ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு. திருக்கலப்பூரில் எல்லாம் ஊசி போடுவாங்க, நல்லாயிரும். ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம அப்பா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம ஐயா தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் வியாதி இல்லாமல் வாழ போகிறது கஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, இந்த பூமியில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா? வியாதின்னு கூட விட்டுருங்க, பிரச்சனை பொதுவாக ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ முடியுமா? ப்ராக்டிக்கலா முடியாது. வீட்டுக்கு வாசப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணதான் இருக்குது, நமக்கும் பிரச்சனை தான் இருக்குது. இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவாக இருக்காங்க, அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு நம்மளை விட தலைக்கு மேலே பல பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து தேர்தல் வருது, ஒரு பக்கம் அவரை புகழ்ந்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் அவர்கிட்ட இருந்து 1000 ரூபா காசு வாங்கிட்டும் இகழ்ந்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு ஒரு அம்மா அப்படி தான் திட்டிகிட்டு இருக்குது. யார் இவங்ககிட்ட கேட்டா பஸ்ஸை, ஏமா நீ கேட்கலன்னா நீ ஏறாத விட்டுரு, யார் இவங்ககிட்ட கேட்டாங்கட்டு அடுத்து எத்தனையோ பேர் அதனால யூஸ் ஆகி பிரயோஜனமாக இருக்குது. அது அந்த மக்களுக்கு அது என்ன பண்ணுது, பிரயோஜனம். அப்போ நான் கேட்டேன் 1000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு. அதெல்லாம் அக்கௌண்ட் வந்திருந்தேன் நாங்கள். அப்புறம் உன்ட்ட சொல்கிறேன், உனக்கு உன் பேர் அட்ரஸ் மட்டும் சொல்லு, இவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணத்தொகை என்ன வேண்டாம் என்று மிக வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள் சொல்லி நான் லெட்டர் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த அம்மாட்ட. அதுக்கு என்னமோ ஒரு வருத்தம். சரி, அது மாதிரி
பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த பூமியில் இல்லை. பிரச்சனையே இல்லைன்னா அவங்க பேர் மனிதனே இல்லை, அவர் பேர் கடவுள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிரச்சனையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள். ஏன்னா அவர் அந்த பிரச்சனையை அவரை விட அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாமே மேலே அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஆனால் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. இப்போ எதுக்காக சார் ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் எப்படி வாழ்றனோ அதே மாதிரி என் பிள்ளை வாழணும், அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அது மாதிரி என் பிள்ளை என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போது இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து அவருக்கு வியாதி கிடையாது. அப்ப என் பிள்ளை வியாதி இல்லாம இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு கடன் பிரச்சனை கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்ப என் பிள்ளையும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஐஸ்வர்ய சம்பன்னனா இருக்கணும்னு விரும்புறாரு. அவருக்கு பலவீனம் கிடையாது. அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மளும் எப்படிதான் இருக்கணும்? அவருக்கு நெருக்கங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ தோல்விகளோ கிடையாது. அதனால நான் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? வருத்தங்களோ தோல்விகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். பட் இந்த பூமி என்ன பண்ணிட்டான்? மனுஷன் பிசாசுக்கு வித்துட்டான். பிசாசுக்கு என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அதுக்குத்தான் இந்த பூமி படைக்கப்பட்டது. அவர் எப்படி பரலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படியே என்ன பண்ணணும்? என் பிள்ளையும் இந்த பூமியில நல்லா வாழணும், வியாதி இல்லாம வாழணும், பிரச்சனைகள் இல்லாம வாழணும், நெருக்கங்கள் இல்லாம வாழணும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழணும், ஒருவருக்காக இன்னொருவர் உயிரையே கொடுக்கிற அன்பை அவர் நம்ம செஞ்சு காமிச்சிட்டு பிராக்டிகலா செஞ்சு காமிச்சிட்டு போன தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனுஷங்கள் வாழணும்னு சொல்லி தான் இந்த பூமி அழகான ஒரு பூமியை என்ன பண்ணாரு? உண்டாக்கி அந்த பூமியில மனிதர்களை வைத்தார். ஆனா என்ன பண்ணிட்டான்? புள்ளா இருந்த பிசாசு அந்த மனிதர்களை ஏமாற்றி அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாற்றி அவர்கள்கிட்ட இருந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான்? பிசாசு எடுத்துக்கிட்டான். அப்போ அதிகாரத்தை எடுத்தோன்னே இப்ப இந்த பூமி யாருடையதான் மாறிடுச்சு? பிசாசனுடையதான் மாறிடுச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொல்றார் ஒரு இடத்துல, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு ஹோல் தேவை, ஒரு ஓட்ட தேவை. உங்க வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு ஏதாவது ஒரு வழி தேவை. நீங்க நினைப்பீங்களா, நீங்க பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியுமா பிரதர்? பிசாசு நம்மளை தாக்க முடியுமா பிரதர்? பிசாசு நம்ம பிள்ளைகளை தாக்க முடியுமா பிரதர்? அப்படின்னா as per scripture முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். ஒரு வல்லமை ரெண்டு வல்லமை இல்லை. அது மந்திரவாதம் இருக்கலாம், சேவனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம். சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதோட மட்டும் வசனம் முடியல, ஒன்றும் உங்களை. அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில சேதமாகுது? அப்ப ஏன் என் லைஃப்ல ஒரு சேதம் வந்துகிட்டே இருக்குது? ஏதாவது ஒரு சேதம். கேள்வி இருக்கா இல்லையா? யாருக்காவது கேள்வி? எனக்குலாம் இருக்கு. அல்லே, நான் பாஸ்டர் தான், இருந்தாலும் எனக்கு கேள்விகள் இருக்கணும். கேள்விகள் பிறந்தாதான் என்ன பிறக்கும்? பதில் பிறக்கும். கேள்வியே இல்லைன்னா இந்த அச்சையா வச்சுட்டு சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. ஏன்னா கேள்வி கேட்டுட்டே இருக்கும். திடீர்னு டாடி ஏன் இந்த பூமி சுத்துதுன்னு கேட்கும். எனக்கே அங்கே தலை சுத்திட்டு இருக்குது சாப்பிடாம. எனக்கு ஏன் தலை சுத்துதுன்னே தெரியாம நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இது ஏன் பூமி சுத்துதுன்னு கேட்கும், ஏன் பூமி ப்ளூ கலர்ல இருக்குதுன்னு கேட்கும், ஏன் சிவப்பு கலர்ல இல்லைன்னு கேட்கும். இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கும். நான் ஒரு சில நேரத்துக்கு கேட்பேன். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ்ல பாடத்தில் தான் கேட்கும். ஏமா நான் படிக்கும் போது சமச்சீர் கல்விலாம் கிடையாது. அப்போ எங்களுக்கு 4+4 எவ்வளோன்னு எங்கள் டீச்சர் கேட்பாங்க. நாங்கள் அப்படியே 4 கையே எண்ணி 8ன்னு சொல்லிடுவோம் டக்குன்னு. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க? 4³ × 4³ = 8³ எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கே தெரியல இது எப்படி வந்துச்சுன்னு. டீச்சர்ஸே ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? குழம்பிடுவாங்க அவங்க. அதே ஏன்னா அந்த அளவுக்கு இப்போலாம் நல்ல கல்வி தான் சமச்சீர் கல்வி. ஆனால் புரியாதது. இப்போ புக்கெல்லாம் அச்சா புக்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, இதெல்லாம் நான் காலேஜ்லேயே படிக்கல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிலபஸ்லாம் இருக்குது. அதனால கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் ஸ்கூலில் டீச்சர் இருக்கிறாங்கம்மா, அந்த டீச்சருங்க கவர்மெண்ட்டு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. எதுக்கு தெரியுமா சேலரி கொடுக்குறாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்களாம் கேட்டீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சம்பளம் கொடுக்குது. அதனால எதனாலும் நீ என்ன பண்ணு, உங்க டீச்சர்கிட்ட போய் கேட்கமா சாமி அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லும்? எங்க டீச்சருக்கே தெரியல. அப்பா சொல்லிட்டாரு, டீச்சருக்கு என்ன பண்ணல தெரியல. அதுவும் அவங்க டீச்சர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்களா, என்னன்னா தெரியலன்னா அந்த பாடத்தை நடத்தாமலே விட்டுருவாங்களாம். எக்ஸசைஸ்லாம் இருக்குமா, இதெல்லாம் நீங்க தான் எல்லாருமே டியூஷனுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி டியூஷனுக்கு நேரம் வழி நடத்தி விட்டுறாங்க. நல்லவேளை நமக்கு நல்ல ஒரு டியூஷன் டீச்சர் கிடைச்சதுனால நம்ம தப்பிச்சோம். அல்லேலூயா. ஆமா, டென்னிஸ் அம்மா எதுனாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மருமகளும் நல்ல நாலேஜ், அவங்க அண்ணன் அவர் பிரதரும் நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு பீப்புளா இருக்கிறதுனால நமக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? கிளியர் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க?
ஒண்ணுமே பண்ண முடியாது, கஷ்டம். இப்போ எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே லைஃப்ல சார் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அல்லேலூயா. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இல்ல, பட் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அல்லேலூயா. தீர்வு உண்டு, தீர்வு உண்டு. அந்த தீர்வை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு தீர்வாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா விளங்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, வியாதி இல்லாத வாழ்க்கை, அந்த ரன்குள்ளாக நீங்க என்டர் ஆயிடலாம். கடன் இல்லாத வாழ்க்கை, அதுக்குள்ள நீங்க என்டர் ஆயிடலாம். பிரச்சனையே போராட்டமே இல்லாத சூழலுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணிடலாம், என்டர் பண்ணலாம். ஆவியின் மண்டலங்கிறது பல வகையா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்விசிபிள் வேர்ல்டை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்க்குறீங்க? வானத்தை பார்க்குறீங்க, பூமியை பார்க்குறீங்க, கடலை பார்க்குறீங்க, மனிதர்களை பார்க்குறீங்க. இது வந்து விசிபிள் வேர்ல்டு, பார்க்கக்கூடிய உலகம். நீங்கள் பார்க்க முடியாத ஒரு உலகம் ஒன்று உண்டு, இன்விசிபிள் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நாங்க என்ன சொல்றோம், ஸ்பிரிச்சுவல் ராம் அப்படிங்கிறோம், ஆவிக்குரிய மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆவிக்குரிய மண்டலங்கள்ல என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல யுத்தம் மட்டும்தான் நடக்குது. என்ன நடக்குது? யுத்தம், சண்டை தான் நடந்துட்டே இருக்குது. என்ன சார் சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்ட தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, தம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்கள சூழ்ந்து கொண்டு நிக்கிறாங்க. பாதுகாப்பா ஒரு சோல்ஜர் மாதிரி, ஒரு சோல்ஜரா, ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி என்ன பண்றாங்க, நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்மளுடைய வீடையும் நம்மளுடைய நிலங்களையும் நம்ம செய்கிற தொழிலையும், ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. யோபுவை பற்றி சொல்லும் போது, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீங்க என்ன பண்ணீங்க, வேலி அடைச்சிருக்கீங்க. ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். இது எங்க சார் வேலை? இங்க பாத்தீங்கன்னா தெரியாது. இது இன்விசிபிள் வேர்ல்டுல, இன்விசிபிள் ரேம்ல, ஸ்பிரிச்சுவல் ரேம்ல பாத்தீங்கன்னா அது தெரியும். அப்ப ஆவியானவரோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அது நீங்க பார்க்க முடியும். உங்க குடும்பம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ ஒரு கூட்டம் வேலி அடைச்சிருக்கு. ஆனா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, இருளின் மண்டலத்திலிருந்து ஒரு திரளான விழுந்து போன தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஏன்னா அவனுக்கு வந்து அவர் ஆண்டவர் வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? தோக்கடிச்சிட்டாரு. இப்ப அவன் திரும்பி போய் சண்டை போட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பட் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவர் யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்கள போய் என்ன பண்றான், டார்ச்சர் பண்றான். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு எனக்கு சண்டை, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சண்டை வச்சு நான் ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. ஜெயிச்சிட்டேன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது, அவனுக்கு ஒரு சாதாரணமான ஒரு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அவன் திரும்பி என்கிட்ட வந்தா என்ன பண்ணிடலாம், சண்டை போட்டாலும் யார் தான் ஜெயிப்பான், நான் தான் ஜெயிப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்றான், என்னையும் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த மனவேதனை என்ன பண்றான், என் பிள்ளைங்க கிட்ட வந்து சண்டை போடுறான், என் பிள்ளைங்களை வந்து கிள்றான், என் பிள்ளைங்களை அடிக்கிறான். ஏன்னா அவன் என்ன பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவனால திருப்பி அடிக்க முடியாதுங்கிறதுனால என் வசரத்தில் இருக்கிற ஆம்பளை என்ன பண்றான், அவனை வந்து அடிக்கிறான், கொள்றான், இது பண்றான். இதுதாங்க ஆவின் மண்டலத்துல நடந்துட்டு இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை. நமக்கும் பிசாசுக்கும் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. சொல்லுங்க, எனக்கும் பிசாசுக்கும் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. பஞ்சாயத்து யாருக்குன்னா அவனுக்கும் ஆண்டவருக்கும் தான். பட் அவன் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால அவன் என்ன பண்றான், அடுத்து யாரை அடிச்சா ஆண்டவருக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை அடிச்சா என்ன பண்ண முடியும், அவருக்கு வலிக்குங்கிறதுனால அவன் என்ன பண்றான், நேரா அவனுடைய சரக்குகளோட வரான். அவனுடைய சரக்குகள் என்னது, வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, மன உளைச்சல், சுகவீனம், பலவீனம். நீங்க இந்த உலகத்துல எதெல்லாம் நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் எல்லாத்துக்கும் ஒருத்தன் சொந்தக்காரர் இருக்கிறான். அவன் தான் அவன் யாரு, பிசாசு. அப்ப அவன் என்ன பண்றான், அவனுடைய சரக்குகளோட வந்து நிக்கிறான். நான் ஆவின் மண்டலத்தில் நடக்கிறத நான் உங்களுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கே ஆன்சர் வரும். ஏன் பிரதர், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் பிரதர் என் பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் பிரதர் என் மனைவிக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் பிரதர் என் கணவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என் கணவர் என்ன ரட்சிக்கப்படல, ஏன் என் பிள்ளைங்க வந்து என்னைய ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் பல கேள்விகளோடு உட்காந்துருக்கோம்ல. ஏன் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் அந்த கடன் பிரச்சனை மாறல, ஏன் இன்னும் என்னுடைய பொருளாதார நெருக்கடிகள் மாறல, ஏன் நான் மனசுல விரும்பினது என்ன நடக்கல, இப்படி பல கொஸ்டின்ஸ் இருக்குதுல்ல. இதுக்கெல்லாம் ஆன்சர் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கடைசியில முடிவுக்கு வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தெரியும். பாருங்க, நீங்க ஆண்டவர் அவன் என்ன பண்ண முடியல, மோத முடியல, மோதனாலும் அவன் தான் தோற்பாங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் ஆண்டவர் பக்கத்துல என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. பட் அவன் என்ன பண்றான், அதுக்கு பதிலா ஆண்டவர் யார் அதிகமா நேசிக்கிறாரோ அவங்கள பக்கத்துல வந்து நிக்கிறான். பக்கத்துல
பக்கத்துல வந்து நின்னாலும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு என்ன பண்ணிருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறதுனால அவனால என்ன பண்றது இல்ல, நம்மளால தொட முடியாது. அவனுடைய அந்த சரக்குகள்னு சொல்லப்படுகிற அவனுடைய காரியங்களா இருக்கிற அந்த வியாதியோ பலவீனமோ மன உளைச்சலோ தோல்வியோ என்ன பண்ண முடியாது, நமக்கு நினைச்சோன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில அனுப்ப முடியாது. இப்போ இப்படி ஒரு காலகட்டத்துக்கு அவன் பாக்குறான். அவன் என்ன பண்றான், அவன் ஒரு பயங்கரமான தந்திரவாதி. அவன் என்னவது தந்திரம் பண்ணி என்ன பண்ணிடுவான், உள்ள வர்றதுக்கு பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை தேவன் எடுக்க மாட்டார். சொல்லுங்க, எக்காரணத்தை கொண்டு எடுக்க மாட்டார். ஆமா, நீங்க பாவமே செஞ்சாலும் சரி, உங்களை அன்பு காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்தி தன்னோட அணைச்சிக்குவாரே ஒழிய, நீ பாவம் செஞ்சிட்டல, நீ என் பேச்சை கேட்காம போயிட்டல, நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஆண்டவர் போக மாட்டார். ஏனென்றால் இது புது உடன்படிக்கையின் காலம். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே இருக்கிற காலம். அப்ப பிதாவானவர், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிதாவானவர் இப்ப உங்களையும் என்னையும் பார்க்கும் போது நம்மளையா பார்க்கல, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவாய் பார்க்கிறார். அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணிடுறாரு, நம்ம எவ்வளவுதான் மீறுதலா இருந்தாலும், என்னதான் வந்து அவருக்கு பிரியமில்லாம அவருக்கு பாதையில போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, நம்மளை மன்னிச்சு அரவணைத்துக் கொள்ளுகிறார். அவர் அன்பினால் அணைத்துக் கொள்ளுகிறார். நம்மளை விட்டு அவர் விலகிறதே இல்லை. ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் தெளிவடைச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சூழ்நிலையில கூட என்ன பண்றது, நம்மளை விட்டு விலகிறதே இல்லை, நம்மளை கைவிடுறதே இல்லை. ஒண்ணு, அப்போ தேவன் கொடுத்த பாதுகாப்பு அவர் எடுக்கிறதே இல்லை. ஒரு தடவை பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னா, நீங்க ஒரு தடவை ஆண்டவரை விசுவாசிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிச்சிருச்சு, நான் இப்ப நீதிமானாக இருக்கிறேன், நான் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்னு விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு உண்டாயிரும். அவ்வளவுதான். இந்த பாதுகாப்பை தேவன் ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டாரு, எடுக்க மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, பிசாசு இந்த பாதுகாப்பு எடுக்க முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசாலே எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, பாதுகாப்பு போட்டது யாரு, தேவன். ஒண்ணு அவர் எடுத்து விடணும். அவர் எடுத்தா வேணா என்ன பண்ணலாம், உள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா ஆண்டவரை மீறி அவனால என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இப்ப 2 பாயிண்ட் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. தேவன் கொடுத்த பாதுகாப்பை தேவன் எடுக்க மாட்டார், தேவன் கொடுத்த பாதுகாப்பை பிசாசு எடுக்க முடியாது. அப்ப தேவன் கொடுத்த பாதுகாப்பை யாரால எடுக்க முடியும், நம்மளால மட்டும் தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த லெவல்ல நம்மளை வச்சிருக்கிறாரு பாருங்க, எந்த லெவல், அவருக்கு ஈக்குவலா நம்மளை வச்சிருக்கிறாரு. அவர் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அனாதி அன்பினால சிநேகத்தினால என்ன பண்ணிருக்கிறார், நம்மள சிநேகிச்சு காருண்யத்தினால் நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணாது, புறம்பே தள்ளாது. அவரை நோக்கி வருகிற யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, திரும்பி வெறுமையா அனுப்புனதா சரித்திரமே கிடையாது. அதனால அவர் வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா, அனுப்ப மாட்டாரு. அவர் அந்த பாதுகாப்பு எடுக்க மாட்டாரு. பிசாசு அந்த பாதுகாப்பு எடுக்க முடியாது. ஆனால் அவர் படைத்த மனிதனால் அந்த பாதுகாப்பை எடுத்து போட முடியும், அவனுடைய அறியாமையினால, அவனுடைய அறிவில்லாமையினால. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப பைபிளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க. அந்த பெரிய பாவம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போய் கொலை செய்யல, கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல. ஒரு கனி இருக்குது, அந்த கனியை பறிச்சு சாப்பிட்றாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு பேச்சு கேட்டு சாப்பிட வச்சுட்டாங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கனியை போய் கவனிங்க, அந்த கனியை போய் பிசாசே பறிச்சுக்கிட்டு வந்து, ஆதாம் இது புடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்கூடாதா? கொடுத்துருக்கலாம். ஏன் அவனால அதை பறிக்க முடியல? தேவனுடைய பாதுகாப்பு யாரை சுற்றி இருக்குது, ஆதாமை சுற்றி இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு யாரை சுற்றி இருக்கிறது, ஏவாளை சுற்றி இருக்கிறது. அப்ப அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரை சுற்றி யாருடைய பாதுகாப்பு இருக்குது, தேவ பாதுகாப்பு இருக்கிறதுனால இவங்களை என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் அவங்கள போய் ஒரு என்ன சொல்றது, அதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது, அவங்கள வந்து அதுக்கு நேரம் அந்த பாவத்தை நடத்தினா முடியும், அவங்கள பாவம் செய்ய வைக்க முடியாது. பட் அதை நடத்துறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி அவனை நடத்தி வைக்க முடியும். அப்ப சொல்றான், பேசுறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்க, நிறைய பேசுறாங்க பாருங்க, அவங்க கூட சேரவே சேராதீங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணாதீங்க, சேர்ந்தீங்கன்னா. ஏன்னா வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. 10 காரியம் பேசுறீங்க அப்படின்னா, நானே 10 காரியம் பேசுறேன் அப்படின்னா 9 காரியம் நல்லதா இருக்கும், ஒரு காரியம் ஏதோ ஒரு மிஸ்டேக்ல என்ன பண்ணிடும், வந்துடும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான. அவன் ஞானியே கிடையாது, ஆனா அவன் பேசாம இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் இருக்கிற ஒரு குட் பழக்கம் என்ன சார், நல்ல ஹேபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசாம இருக்கிறான். அவன் பேசாம இருக்கிறதுனால அவனே எப்படி என்னப்படுகிறானா, ஞானவான் என்று என்னப்படுகிறான். அப்போ அதை நீங்க புரிஞ்சுங்க. சரி, அப்போ தேவனுடைய பாதுகாப்பு ஆதாம் ஏவாளுக்கு இருந்தாலும்
அது பிசாசால் எடுக்க முடியல, தேவனும் அது எடுக்கல. ஆனால் தன்னுடைய மீறுதலின் நிமித்தம் ஆதாமே என்ன பண்றான், அந்த பாதுகாப்பை எடுத்துட்டான். எப்படி எடுத்துட்டான் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை மீறிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது, பழத்தை. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்றதுக்காக ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சுட்டாங்க. குலதை என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டு குலவிளக்கு கால் எடுத்து வச்சுட்டாங்க. வச்சு போய் பார்த்து பறிச்சிட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏவாள் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை தானே விலக்கி விட்டாள். கதவை அடைச்சாச்சு சார், உள்ள குரங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் வெளியே குரங்கு நின்றுட்டு தான் இருக்குது, ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நானே போய் கதவை திறந்து விடுறேன் அப்படின்னா மிஸ்டேக் யார் மேலே, குரங்கு மேலே மிஸ்டேக்கா, என் மேலே மிஸ்டேக்கா? நீ கதவை திறந்ததுனால தான் என்ன நினச்சிங்க. ஒரு தடவை அப்படி தான் வந்துச்சு. இப்போலாம் ஃபஸ்ட்லாம் ஃபோனில் அதிகமாக பார்த்துட்டு இருப்பேன். அங்கே உட்காந்து ஃபோனில் பெட்டில் பார்த்துட்டு இருந்தேன், ஃபோன் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்போ ஜாகி இங்கே தான் இருக்கிறான், விளாண்டுட்டு இருக்கிறான். அவன் பாட்டு விளாண்டுருக்கிறான். அப்போ விஷன் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருப்பான். அவன் வந்து வந்தான், வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னை பார்த்துட்டு திரும்பி போயிட்டான். நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்ன ஜாகின் எப்போ வந்தாலும் ஏதாவது பேசுவான், பேசாமல் வந்துட்டு இது வரைக்கும் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஜாகின் இல்லை. அது வந்தது யாருன்னா குரங்கு. அது பாட்டு மனுஷன் மாதிரி நடந்து வந்துட்டு என்னை எட்டி பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒன்றும் இல்லை போட்டுருக்கு இவன் கையிலன்னு சொல்லிட்டு அதுவே என்ன போயிடுச்சு, வந்து விருந்தாளி ரிட்டர்ன் போகிற மாதிரி அதே போயிடுச்சு. அப்புறம் முடிச்சு தான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு தடவை விஷன் ஆட்டிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நின்றுச்சு குரங்கு. நான் முறைச்சா அதே நீ முறைக்குது, நான் சிரிச்சா அதுவும் அப்படியே அமைதியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது தெரியல. அந்தாண்டு விஷன் இருக்கிறான், அது வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது மனுஷன் குழந்தை ஆட்டுற மாதிரி. ஐயோ எனக்கு ஒரு பயமா இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கதவு திறந்துருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். கதவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒன்றும் வராது. ஆமாம் பாருங்க, காட்ஸ் கிரேஸ். இந்த இடத்துல வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா சுற்றி இது இருக்கிற இந்த ஊருக்கு பேரே நான் ஒரு பாம்பின் நகரம்னு பேர் வச்சிருக்கிறேன். சுற்றி அவ்வளோ பாம்பு இருக்கும். இவங்க ஆஸ்பத்திரியில் டெய்லி ஒரு பாம்பு அடிச்சுட்டே இருப்பாங்க. குட்டி பாம்பு பெரிய பாம்பு ஒரு பாம்பு அடிச்சுட்டே இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, நாகர்கோயிலேருந்து ஒரு சிஸ்டர். அவங்க வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் வெளியே வந்து ஒரு குட்டி பாம்பு உள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி அவங்க இதே மாதிரி பெட்ரூம் அங்கே இருக்கு, உள்ளே வந்துருச்சு. அப்புறம் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் தான் போனேன், நான் அடிக்கல. எங்கள் மாமா இருந்தாங்க, அவங்க அடிச்சிட்டாங்க. மாமா இந்த சின்ன பாம்புலாம் அடித்து என்னுடைய வீரத்தை நான் குறைச்சிக்க விரும்பலை, நீங்கள் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பாம்பு இருந்தாங்க, நான் இங்கே சேரில் ஏறி நின்றுட்டேன். ஐயோ பாம்பா அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, அவன் எங்கள் ஊரில் நான் சிட்டியில் வளர்ந்ததுனால பாம்பா அப்படின்னா நான் படத்தில் தான் பார்த்துருக்குறோம், இங்கே தான் வந்து நேரில் பார்த்தோம். இப்போ பாருங்க, வந்து இப்போ நான் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஜாக்கெட் பிறந்த புதுசில் வந்து 4 வயசு ஆச்சு அவனுக்கு. நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போலாம் பாம்பு அங்கே வர்றதே இல்லை. அவங்க ஆஸ்பத்திரியிலே அடிக்கிறதில்ல. நம்ம இருக்கிற இடத்துல எதுவும் வராது சார். அல்லேலூயா. நம்ம அதை பார்த்து பயந்து அங்கே போனால் பாம்பு இருக்கு, அங்கே போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாம்பு இருக்கிற இடத்துல போய் நீ நில்லு. உன்னை இருக்கிறதுனால ஒரு பாம்பு உன்னை என்ன பண்ணாது, வராது. இன்னைக்கு சாட்சியாக சொல்கிறேன், வந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு பாம்பு கூட இந்த எல்லையில் எங்கேயும் வந்தது கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்தது கிடையாது. தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்புறம் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு நேரம் வருவோம். அப்போ தேவன் பாதுகாப்பை எடுக்க மாட்டார், பிசாசும் பாதுகாப்பை எடுக்க மாட்டான். மனிதன் தான் என்ன பண்றான், தனக்கு உண்டான பாதுகாப்பு அவனே எடுத்துறான். இப்போ கொஸ்டின்ஸை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஏன் சார் எனக்கு பிரச்சனை, ஏன் சார் எனக்கு வாழ்க்கையில் வியாதி, ஏன் சார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏன் சார் என் வாழ்க்கையில் என்னுடைய தொழிலில் ஒரு விருத்தி இல்லை, ஏன் சார் நான் செய்கிற வேலையில் ஒரு செழிப்பை என்னால் பார்க்க முடியல அப்படின்னா இது பிசாசுடைய ஃபால்ட்டும் இல்லை, ஆண்டவருடைய ஃபால்ட்டும் இல்லை. யாரோடைய ஃபால்ட்டு தான்? ஏதோ ஒரு வழியில நம்ம என்ன பண்ணிடுறோம், வாசலை திறந்து விட்டுறோம். மெயினா இருக்கிற வாசல் எது தெரியுமா? பார்த்துக்கோங்க உங்க வாயை கண்ணாடியில் காலையில் பார்த்தோன்னே இந்த வாய்க்கு ஒரு அதனால தான் இதை தெரிஞ்சுக்கிட்டார் ஒருத்தர் பைபிளில். யாரு? சங்கீதம் 17வது அதிகாரம் 3வது வசனம். தாவீது சொல்றாரு பாருங்க, அவருடைய பிரேயர் பாருங்க, எப்படி முக்கியமா பிரேயர் பண்றாரு பாருங்க. 17வது சங்கீதம் 3வது வசனம். என் வாய் மீறாதபடிக்கு இந்த ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ணிருக்கேன். இயேசுவின் நாமத்தில் சொல்ற உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாய் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. நம்ம வாய் தான் என்னது பிரச்சனை. நன்மைக்கு காரணமோ நம்ம வாய் தான், தீமைக்கு காரணமோ இது எங்க சார் இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் கையின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி இல்ல, இருதயத்தின் அதிகாரத்தில் இருக்கிறது இல்ல, சிந்தனையின் அதிகாரத்தில் இருக்கிறது இல்ல, கண்களின் அதிகாரத்தில் இருக்கிறது இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில சம்பவிக்கும். சொல்லுங்க, நான் என்ன பேசுறேனோ அது என் வாழ்க்கையில் சம்பவிக்கும். அது நீங்க உங்களை குறிச்சும் பேசலாம், மற்றவங்களை குறிச்சும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களை குறிச்சு
இனிமேல் ஞாயிற்றுக்கிழமான உனக்கும் விஷனையும் கொண்டு போய் ஆலம் பக்கத்தில் சேஃபாக விட்டுட்டு வர போகிறோம். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். மற்றவங்கள கூட பேசுகிறேன். ஸ்கூலில் கூட வாத்தியாராக இருந்தேங்க. அப்போ கூட ஒரு 40 பிள்ளைக்கு இருந்தாங்க, குட்டி குடும்பம். அவங்கள கூட சமாளிச்சுட்டேன். இவன் ஒருத்தன் என்னால் என்ன பண்ண முடியல. ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் என்னால் என்ன பண்ண முடியல, சமாளிக்கவே முடியல. ரொம்ப சோதிக்கிறான். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு மறந்து போயிருது வேறு. ஆமாம். அப்போ நான் எதை சொல்லுகிறேனோ அதுவாகவே நான் மாறுகிறேன். இப்ப சொல்லுங்க, நான் எதை சொல்லுகிறேனோ அதுவாகவே நான் மாறுகிறேன். இப்போ உங்ககிட்ட கொடுத்தாச்சு இந்த பதிலை. இப்போ நீங்க நினைச்சீங்க, இப்போ உங்க வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது நீங்க தான். நல்லதையே பேசி மற்றவர்களை குறித்தும் நல்லதையே நினைத்தீர்கள் என்று சொன்னால் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. நல்லதே நடக்குங்கிறத காட்டிலும் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், நல்லது மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆவின் மண்டலம் சார் எதை வச்சு செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை வச்சு தான் செயல்படுகிறது. இந்த நேரத்தில் என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு தேவ தூதர் நிற்கிறார், என்னை சுற்றி அவர் வேலி அடைத்திருக்கிறார், நான் பேசுறேன் அப்படின்னா அது அப்படியே ஆவின் மண்டலத்தில் நடக்குது. சும்மா உட்கார்ந்து இருக்கிற தேவ தூதர் கூட ஐயோ சொல்லிட்டு அப்படியே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், வந்து நின்றுவார். அதே நான் சொல்லுவோம், பிரதர் இந்த பிசாசு இருக்கிறான்ல பிரதர், எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான் பிரதர் அப்படின்னு சொன்னோடனே அவன் கிளம்பிடுவான். என்னை கூப்பிட்டாங்க என் ஃப்ரெண்டு, நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அவன் அது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம கூப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. பிரதர் நீங்க இப்படி வண்டி இப்படியே ஓட்டிட்டு போறீங்களே, இப்படியே சரிஞ்சு இப்படியே மல்லாக்கா விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பான் பாருங்க. அப்போ வந்து நிப்பான் பிசாசு. அப்பா நமக்காக ஒரு ரூட்டை இவனே போட்டு கொடுக்குறான் பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கிறது வேற, ஞானமா இருக்கிறது வேற, நெகட்டிவாவே பேசுறது வேற. ஒரு சிலர்லாம் வாயை திறந்தா நெகட்டிவ் தான், இவர் வாயை திறந்தாவே நெகட்டிவ் தான். இங்க இருந்துட்டு அங்க பேசுவான், டெல்லியில இருக்கிற சம்பவத்தை பேசிட்டு இருப்பான். ஏங்க இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா டெல்லியில அப்படின்பான். உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு காசு கொடுத்துட்டு வந்தானா இல்லையாங்கிறது தெரியாது. அவனுக்கு தேவை ஒரு நாளைக்கு 150 ரூபா இருந்தா போயிருவான் பச்சை கடைக்கு நேரம். அல்லேலூயா. ஆனா அங்க பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா பழமை பயங்கரமா, டெல்லியில இருந்து அங்க நரேந்திர மோடியில இருந்து அவங்க தாத்தா வரைக்கும் திட்டிட்டு உட்காந்துருப்பான். இங்க வந்துட்டு என்னது, அவங்க வீட்டுல போயிட்டு பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்ல, வீட்டுக்கு தேவையானது எதுவும் செய்யறது இல்ல, நோக்கமெல்லாம் பச்சை கடை தான். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு. நிறைய பேரை பார்க்கறோம், நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் வருது. இதுதான். அப்போ நாம் சரியாக இருந்தால் நம் வாழ்க்கையில் சகலமும் சரியாக இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும், தீர்மானம். இதுதான் ஆண்டவர் நேற்று இரதத்தில் என்று சொன்னாரு. என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எதை செய்தாலும் ஒரு தீர்மானத்தோட செய்யுங்க. இப்போ இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, டென்னிஸ் அம்மா சொன்னாங்க, போன வாரமே என்ன சொன்னாங்க, இந்த இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் தம்பி நாங்கள் சர்ச்சுக்கு வந்தே ஆகணும், எந்த சூழ்நிலை நாங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, சர்ச்சுக்கு தான் வந்தாகணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து, அதுக்கு பேர் தான் தீர்மானம். அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட சோதனைகள் வராது. நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வடிவேல் போவோம். அப்பதான் அவன்கிட்ட பேசுறவங்கலாம் ஒரு அனால் சின்ன ஒரு பட்டை, அந்த காமெடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பழைய படத்து காமெடியெல்லாம். ஏன்டா இன்னைக்கு தான் நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ வர்றவனுங்கெல்லாம் என்ன குடியை பற்றியே பேசுகிறாங்க, என்னமோ நான் வேற உலகத்துல வந்து பேசுகிற மாதிரி தெரியுது. நீங்களும் படமே பார்க்க மாட்டீங்களா? அப்போ சோனியா சிஸ்டர் தலையை குனிஞ்சிட்டாங்க, பயங்கரமாக சொல்லிட்டாங்க, நான் பார்ப்பேன் சார் அப்படின்ட்டாங்க. அலையில உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சரி, அது மாதிரி நீங்கள் தீர்மானிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் கிடையாது. நீங்கள் தீர்மானித்தால் சோதனைகள் உண்டு, ஆனால் சோதனைகளுக்கு அப்புறம் ஜீவ கிரீடமும் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒரு சோதனை என்பது ஒரு குறுகிய காலம். பவுல் அதை ரொம்ப ஈஸியா சொல்றாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமை எனக்கு கொண்டு வரும். அதனால நான் என்ன பண்றதில்லை, இந்த உபத்திரவத்துல நான் பெருசா நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற 8.5 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு பெருசா நினைக்கலாம். ஒரு நாள் வருகிறது 80 கோடிக்கு அதிபதியா தேவன் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. நான் 80 கோடிக்கு அதிபதியா இருக்கும் போது என்னை பார்த்து எனக்கு சிரிப்பா இருக்கும். ஒரு 8.5 லட்சம் ரூபாய் கடனுக்காடா நம்ம இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னு நினைப்போம். உங்கள் பார்வைகள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும். ஏனால் வசனம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். தமிழ்ல அது ஜாதிகள்னு சொல்லப்பட்டிருக்குது, இங்கிலீஷ்ல ஜாதிகள்னு இல்ல, நேஷன்ஸ். நீயோ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஆண்டவர் நம்மை வாளாகாமல் தலையாக்கி வைத்திருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வியாதி இல்லை. நான் வேணா வாட்ஸ்அப்ல ஒரு அறிக்கை டைப் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல போன் வச்சிருக்கலாம், போன் இல்லாதவங்களுக்கு ஒரு பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறேன். அந்த அறிக்கையை மட்டும் நான் செய்து காலையில் எந்திரிச்சோன்னு நீங்க வாசிச்சிருங்க. வித்தின் 6 மந்த்ல ரிசல்ட் இல்லைன்னா நீங்க என்ன கேளுங்க. அல்லேலூயா. ஏன்னா எதுவுமே நடக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஏன்னா விதைக்கிறோம். இப்ப சோளத்தை இப்பெல்லாம் அறுவடை பண்றாங்க, நேற்று விதைச்சா இன்னைக்கு அறுவடை பண்றாங்க. என்னைக்கு விதைச்சா இருப்பாங்க ஒரு கெஸ்ஸிங்?
குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, விதைச்சிருப்பாங்க. விதைச்சி அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, உரம் போட்டிருப்பாங்க, களை எடுத்திருப்பாங்க, அதுக்கு உண்டான எல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அறுவடையை பார்க்குறாங்க. இதே தான் சார், இதே தான் பைபிள்லையும். இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அறுவடை உண்டு, கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப நல்லா டைம் எடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க புதிய ஏற்பாட்டின் விசுவாசி, புது உடன்படிக்கையின் கீழே இயேசுவின் ரத்தத்தின் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு இமீடியட் பதில் தான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இன்னையிலிருந்து நான் ஒரு சரியான வழிக்கு போறேன்னு சொல்லி இன்னைக்கு நல்ல வார்த்தைகளை, பாசிட்டிவான திங்கிங்கையும் பாசிட்டிவான வேர்ட்ஸையும் வச்சு பேசிட்டே இருப்பேன். ஆனா என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எதுவுமே நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நெகட்டிவா பேசி வச்சிருக்கிறேன், நெகட்டிவா திங்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதையும் விதைச்சு தானே அர்த்தம். அப்போ அதனுடைய அறுவடை என்ன வந்துட்டு இருக்கோம், இங்க கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சு வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைப்போம், நம்ம கரெக்டாக தானே சர்ச்சுக்கு போறோம், நம்ம கரெக்டாக தானே பைபிள் வாசிக்கிறோம், நம்ம கரெக்டாக தானே பரிசுத்தமா வாழ்றோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் நல்லா நடக்க மாட்டேங்குதுன்னா, சார் நீங்க ஏற்கனவே ஒன்று விதைச்சு வச்சிருந்தீங்க, அதனுடைய விளைச்சல் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துங்க. இப்போ நீங்க விதைச்சிட்டு இருக்கிற விளைச்சல் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, அது உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, வியாதியே கிடையாது, பலவீனமே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு அவனை பார்க்கிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரே ஒரு காரியம் தான், தீர்மானம் எடுங்கள். சொல்லுங்க, தீர்மானம் எடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்மானம் எடுங்கள். என்ன தீர்மானம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தேவனை சார்ந்து இருப்பேன், இது ஒண்ணு போதும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, பைபிள் வாசிக்காம இருங்க, சர்ச்சுக்கு வாங்க வராம போங்க, நான் இதெல்லாம் எதுவுமே அதிகம் சொல்ல மாட்டேன். என்னுடைய தேவை என்ன அப்படின்னா, தேவனை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அதை கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் சார், ஒரு வாரம் நான் சர்ச்சுக்கு வரலங்கிறதுனால நான் தேவனை விட்டு விலைக்கு போயிடுவேனா? இல்ல, அது மனுஷனுக்கு சோர்வு வரும்போது சூழ்நிலை நிமித்தம் என்ன பண்றதில்ல, வரதில்ல, போறதில்ல. ஆனா நம்ம பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலையா பாரு, அடுத்த வாரம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நீ இந்த வாரம் தசம்பாகம் கொடுக்கலையா பாரு, உன் வாழ்க்கையில என்ன ஆகுது. இப்படி போட்டு பிரசங்கம் பண்ணி பாஸ்டர்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு சார். அல்லேலூயா. ஆமா, இப்ப நான் வெளியில போனப்பா நீங்க என்னங்க சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு டீசெண்டா வந்துடுறது. பாஸ்டர்னு சொன்னா வேற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாஸ்டர்ஸ் அவ்வளவு வேலைகள் செய்து வச்சிருக்காங்க. பாஸ்டர்ஸ் சொல்றதுக்கே என்ன பண்றது, இதா இருக்கு. நம்ம அப்படிலாம் இல்லை. பல இந்த தேவையில்லாத உபதேசங்கள், நீ வெள்ளையாதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆப்பிரிக்கால போய் நீ சொல்ல முடியுமா, அவன் உடம்பே கருப்பா இருக்குது. அல்லேலூயா. அப்ப வேணா அவன் சபிக்கப்பட்டவனா இல்லையே. வெள்ளையாகிறவனும் போய் சொல்ல மாட்டான் சாருங்கிறதா அந்த காலம். இது அப்படிலாம் இல்லை. வெள்ளையாகிறவனும் போய் சொல்லுவான், கருப்பா இருக்கிறவனும் உண்மையா பேசுவான். இப்போ அப்படி மாறி போச்சு. இப்போ நான் இந்த மாதிரி காரியங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நீங்க இருக்கிறீங்க அழுந்தல போல இருக்கிறீங்க, உங்களை ஒரு நாளும் எங்களுக்கு இருக்கிற கோயிலுக்கு போகாதீங்க நான் என்ன பண்ணதே இல்லை, சொன்னதே இல்லை, சொல்லவும் வேண்டியதில்லை எனக்கு. ஏன்னா கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவீங்க, அந்த பாதையில போறீங்க. முள்ளு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றத காட்ட நீங்களே பார்த்துட்டீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா விலைக்கு போயிடுவீங்க. மீறி போனா யாருக்கு குத்து போகுது, எனக்கு ஏதாவது குத்த போதா? அதனால வருத்தப்படாதில்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். நீ நகையெல்லாம் கழட்டி வச்சாதான் கர்த்தருக்கு உன் மேல பிரியமா இருப்பாரு. ஒரு பிரியமும் இருக்காது அவர் மேல. அல்லேலூயா. ஆமா, என் ஒய்ஃப் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்கன்னா அவங்க இன்னைக்கு அவங்க யூனிஃபார்மே ஒயிட் அண்ட் ஒயிட். அல்லேலூயா. அதனால போட்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன எங்களெல்லாம் சொல்றீங்க, உங்க மனைவி மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும்னா, அவங்க யூனிஃபார்ம் சார் அது. அதனால இல்லை, நான் ஒரு நாளும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணதே இல்லை. நகை போடு போடாத, கொலுசு போடு போடாத, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இராத, இப்படிலாம் நான் என்ன பண்றதே இல்லை, சொல்றதே இல்லை. ஃப்ரீடமா விட்டுறேன், உன் விருப்பம். நீ கத்த அறிஞ்சிருக்கிற, கர்த்தர் உன்னை என்ன சொல்றாரோ அப்படி வாழ, அவ்வளவுதான். மற்றவங்க யாரும் உன்னை என்ன சொல்லிடக்கூடாது, யாரும் உனக்கு குற்றம் சொல்லிடாத அளவுக்கு நீ வாழ்ந்தா போதும். இதே தான் என் பிள்ளைகளுக்கும் நான் என்ன பண்றது போதிக்கிறது, அதே தான் என் சபை மக்களா இருக்கிறவங்களுக்கும் போதிக்கிறது. அதனால நீங்க அங்க போகாதீங்க, இங்க வாருங்க, இதை பண்ண, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போறது இல்லைங்க. என்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க. அல்லேலூயா. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா பி லைக் எ ஃபாதர், இது என்னுடைய தாரக மந்திரம். பி லைக் எ ஃபாதர். நான் எப்படி சார் இருக்கணும், என் அப்பா அப்படி இருக்கிறாரோ அப்படி நான் இருக்கணும், அவ்வளவுதான். என் அப்பா உங்களை எப்படி சார் பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை எப்பவுமே தனக்கு அன்புக்குரிய ஒரு மகனாக, தனக்கு அன்புக்குரிய ஒரு மகளாக தான் அவர் பார்க்கிறார். எந்த சூழல் நீங்க இருந்தாலும் சரி, நீங்க அவரை விசுவாசி இருக்கவே மாட்டீங்க சார், நீங்க அவரை நம்பி இருக்கவே மாட்டீங்க, இல்ல அவர் மேல கோபமா கூட இருப்பீங்க, எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இது என்ன செய்யலன்னு சொல்லி. ஆனா அப்ப கூட நம்ம அப்பா எப்படி இருப்பாருன்னா, உங்க மேல அன்புள்ளவராக தான் இருப்பார். உங்க மேல கொஞ்சம் ஒரு ஈமை பொழுது கூட என்ன பண்ண மாட்டாரு,
கைவிட மாட்டார். பழைய ஏற்பாட்டில் சொன்னார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் இமைப்பொழுது கூட கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கூடவே உங்க கூடவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. சபைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டென்னிஸ் அம்மா எடுத்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களை எந்த ஆசீர்வாதம் மிஸ் பண்ணவே பண்ணாது. நான் சொன்னேன் அப்படி நடக்கும்போது கூட ஒரு சில நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் நம்ம லைஃப்ல ஏற்படும். அது காரணம் என்னன்னா, முன்னாடி பாஸ்ட்ல நம்ம பண்ணியிருக்கிற ஒரு சில பேசியிருக்கிற வார்த்தைகள் கூட என்ன பண்ணுவோம், விளைஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு அழிச்சிருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற அறிக்கையை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நெகட்டிவா பேசியிருந்தாலோ அறிந்தோ அறியாமலோ, இல்ல நெகட்டிவா திங்க் பண்ணியிருந்தாலோ அறிந்தோ அறியாமலோ, அதெல்லாம் இன்னைக்கு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். அழிச்சிட்டு இனிமே சொல்ல போறோம், இனிமே நான் நல்லதே பேச போகிறேன், பாசிட்டிவான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் பேச போறேன், பாசிட்டிவா மட்டும் நான் திங்க் பண்ண போறேன், அது எனக்கு இமீடியட்டா விளைஞ்சு வரட்டும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையின்படியே ஆவியின் மண்டலம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அல்லேலூயா. உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் பாருங்க. இப்ப நானே என்னால முடிந்த சிறு சிறு உதவிகளை மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சில உதவிகளையும் செய்யறேன். இதெல்லாம் ஏதோ ஒரே நாள்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே சொன்னேன், இது 2017 ஆண்டு எனக்கு கொடுத்த தரிசனம். 2017 ஜீசஸ் ஃபீட்ஸ் யூ மினிஸ்ட்ரிஸ் நம்ம காலண்டரில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். JFY ராயல் க்ளோரி ரெவல்யூஷன் சர்ச் வந்து எதனுடைய அங்கம் தான், இயேசு உங்களை போஷிக்கிறார் ஊழியத்தின் ஒரு அங்கம். இது ஒரு அங்கம் தான் ஒழிய இதனுடைய அங்கம் இன்னொன்று இருக்கு. எழுப்புதல் தரிசன இயக்கம் இருக்குது, அது ஒரு அங்கம். அது மாதிரி அப்போ இது 2017 எனக்கு வந்த சிந்தனை. 2017 ஆண்டு எனக்குள்ள கொடுத்த பாரம், உன்னுடைய ஜனங்களை நீ போஷிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஜனத்தை அவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமா போஷிக்கிறார். ஆனா எப்பதான் அது எனக்கு லைஃப்க்கு வருது, 2024 தான் வருது. அப்போ அந்த 17 to 24 என்ன சார் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் விதைக்கிற டைம். அதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த சிந்தனையை விதைச்சு நான் கண்டிப்பா ஆண்டவரை என்னை போஷிக்க வைப்பார், கண்டிப்பா அதனுடைய தேவைகளை சந்திப்பார். ஸ்டில் இப்பவும் எனக்கு 8.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. மாசம் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். அதெல்லாம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு செய்யல சார், உங்களுக்கு செய்யவே இல்லை. யாருக்கு தான் செய்யறேன், விதைக்கிறேன். என்ன பண்றேன், விதைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அறுவடை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு பலத்தினால ஒரு 10 பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியுதுன்னா, அடுத்து நான் 100 பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை மனசுக்குள்ள இருக்கு. 100 பேருக்கு ஆசீர்வதிக்க, 100 பேரை போஷிக்கக்கூடிய மன தாக்கம், மன தரிசனம் வந்து எனக்கு இருக்குது. அப்ப அது நிறைவேறணும். இப்ப என்ன பண்ணணும், என்னுடைய தேவைகளை பார்த்துட்டு இருக்க கூடாது. எனக்கு இன்னும் கடன் இருக்குது, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நான் யோசிக்க கூடாது. இப்ப இருக்கிறதுல நான் என்ன கத்துருக்குன்னு செய்யறனோ அதை என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். நான் என்கிட்ட நிறைய சொல்லியிருப்பேன், நிறைய இருக்குதுங்கிறதுனால செய்யறது இல்லை, என்கிட்ட நிறைய இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன், சரி இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், இதை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் என்ன பண்ணணும், நீங்க மற்றவர்களுக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு உதவி செய்யறேன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏசப்பா பேரை சொல்லி உதவி செய்யணும். அல்லேலூயா. அதுதான் மேட்ரு. நமக்கு மெயின் என்னதுங்க, நிறைய பேர் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் வந்துருச்சு. அலந்தல போற சுத்தி அங்க போனா அரிசி கொடுக்குறாங்களாமே, நாங்க வரலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறாங்களா. சார் அரிசி கொடுத்து இங்க வர வைக்க சொல்லி யாரும் வரல. இவங்கெல்லாம் அம்மாலாம் 2 வருஷம் வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது கொடுத்துருக்கான்னு கேளுங்க, அவங்க தான் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. டென்னிஸ் அம்மா அப்பாலாம் பல வருஷமா எனக்கு தெரியும், ரொம்ப நாளா சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு காணிக்க கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் என்ன பண்ணது எதுவும் கொடுத்தது இல்லை. அப்ப சுசிலா அம்மா வராங்க, சிவஞான அம்மா வராங்கன்னா அவங்களும் ஒரு 2 மாசமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இல்லாமையை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம என்ன பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால இதை கொடுத்து மக்களை வர வைக்கணுங்கிற நோக்கம் நமக்கு எப்பவுமே கிடையவே கிடையாது. இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. ஏன்னா பொருளுக்காக வருகிற மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. முதல்ல நிலைக்கிறது கூட அடுத்தபட்சம், நிக்கவே மாட்டாங்க. வாங்கிட்டா என்ன பண்ணுவாங்க, சார் எப்ப சார் பிரேயர் முடிப்பீங்க, எப்ப சார் பொருள் வரும் கொடுங்கன்னு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தாகமா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லை. அப்படி ஒரு கிரியேஷனை நான் ஏற்படுத்தவும் இல்லை. இது வந்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் செய்யறது. நான் விதைச்சா எனக்கு அறுவடைங்கிறது நான் போதிக்கிறேன். நான் விதைச்சே உங்ககிட்ட காமிக்கிறேன், அறுவடையை நீங்களும் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நான் தான் சொல்றேன், நான் 1000 ரூபாய் ஹெல்ப் பண்றேன்னா நீங்களும் போய் மற்றவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், 100 ரூபாயில இருந்து ஆரம்பிங்க. ஒரு 100 ரூபா வச்சு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏசப்பா பேரை சொல்லி கொடுத்துருங்க. அது மூலமா அதனுடைய பலன் உங்களுக்கு தரும். அப்புறம் நீங்க அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. விதைப்பும் அறுப்பும் எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, அதனுடைய இதை வந்து விடவே மாட்டீங்க. அதனாலதான் இல்லாமையின் சூழ்நிலையில கூட, நெருக்கத்தின் நிலையில கூட என்ன பண்றோம், சரி அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உண்மையா வாழணும். தீர்மானம் எடுங்கள். தீர்மானம், உங்களுக்குன்னு ஒரு பகுதி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு பாடல் வேலை நீங்க தான், சங்கீத வேலை நீங்க தான், இன்னைக்கு நான் சீக்கிரமா போய் ஆகணும். வீட்டுக்காரே வீட்டுல இல்லையா, லேட்டு
அப்போ தான் அனுப்பிச்சுட்டு வந்தீங்களா? சோத்திரம். ஆமாம், தீர்மானத்தை ஸ்ட்ராங்காக எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடுறீங்க? நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைங்க, ஸ்டேட் பஸ் வர பிள்ளைங்கள்லாம் கேட்டு பாருங்களேன். ஏதோ உடனே ஒரு திடீர்னு ஒரு மேஜிக்கெல்லாம் அவங்க படிச்செல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவன் 10ஆவதுல எடுக்கிற பப்ளிக்கில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணுங்கிறது அவனுடைய 6ஆவது படிக்கும் போது வந்து அவனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அவங்க டீச்சர்ஸ்லாம் எதாவது சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கரெக்டாக அந்த கவனத்தோடு படிப்பாங்க சார், ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அவங்க நோக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார், நான் தான் 10th கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எப்பயோ விதைக்கப்பட்ட ஒரு விதை என்ன ஆகுது? ஒரு நாள் அறுவடையாக மாறுது. கட்டாயம் அறுவடை உண்டு. அல்லேலூயா. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்மானம் எடுங்கள், தேவனுடைய காரியத்தில் தீர்மானம் எடுங்க. உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கணும். உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம். அப்படி ஒரு வித்தியாசம் வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொரோனா வரும், உங்கள் வீட்டு நாய்க்கு கூட கொரோனா வராது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடெக்ஷனை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு? கட்டளையிட்டுருவார். இப்போ அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இது ஒரு பிரபஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. திரும்பவும் லாக்டவுன் போன்ற சூழ்நிலைகள் வருது, குறிப்பாக இந்தியா தேசத்தில். திரும்பவும் லாக்டவுன் போட்டு திரும்பவும் கொரோனாவை போன்ற பல காரியங்களை என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தேவ பிள்ளைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியல. கொஞ்சம் எல்லையை தாண்டி கேரளாக்குள்ள போயிட்டு வந்துருங்க, பல செக் எடுக்கிறாங்க, அங்க தள்ளாடிட்டு இருக்கிறாங்க, புது புது வைரஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசிட்டு இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறாங்க. அவங்க கேரளாவில் ஒரு ஐயா இருக்கிறாரு, டேனியல் ராஜன் சொல்லி ஒரு ஐயா, நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் போயிருக்கு, ரெகுலராக வருவார். அவர் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு மனம் ஊழியர்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக, விசுவாசிகளுக்கு ஒரு ஐக்கியம் கேரளாவில் இல்லை சார் அப்படிங்கிறார். கேரளாக்காரரே அதை சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ பாதுகாப்பு இல்லை பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒருமனப்பட்டு ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ பாதுகாப்பு நம்முடைய ஜனத்தை மூடும். சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அதான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு நிறைய ப்ராபசி பண்ணியிருக்கிறாங்க. திரும்பவும் ஒரு இருள் பூமியை மூடுது, திரும்பவும் ஒரு கொரோனாவை விட மோசமான காரியங்கள் வருது, திரும்பவும் நம்ம எல்லாம் மாஸ்க் போட வேண்டிய சூழல் வருது. இப்படிலாம் பல தீர்க்கதரிசி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வசனம் எனக்கு அதுதான், ஏசாயா 60:2 என்ன சொல்லுது? காரிருள் பூமியை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எதற்கும் ஒருத்தனும் சாப்பிடாம இருந்தாலும் சரி, உங்களுக்கு காகமே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கும். அல்லேலூயா. வீட்டை தேடி வந்து அப்பயும் நாங்க தான் கொண்டு வந்து கொடுப்போம். அல்லேலூயா. அரிசி பருப்பு, நீ வீட்டில் உட்காந்து சும்மா ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா சோத்திரம்னு ஒன்று வீட்டு தேடி அரிசி பருப்புல இருந்து எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலையில தான் தேவன் நம்மையும், நம் சபையும், நம்ம குடும்பங்களையும், நம்ம பிள்ளைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். வைக்க போகிறார் நான் சொல்ல மாட்டேன், இப்பவே அந்த நாள்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அதான் என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. ஜஸ்ட் தெரியல நம்மளுக்கு, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. சரி, ஒரு அறிக்கை செய்து நாம் ஜெபித்து முடிப்போம். கண்களை மூடி உங்க தலையில கை வச்சுக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே நீங்க மனசார சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நான் இதுவரைக்கும் பேசின நெகட்டிவான எல்லா காரியங்களையும் அழிக்கிறேன். இதுவரை யோசிச்சிருக்கிற நெகட்டிவான எல்லா காரியங்களும் அழிக்கிறேன். அதனுடைய விளைச்சல் எனக்கு வேண்டவே வேண்டாம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவைகளை அழிக்கிறேன். இனிமேல் நான் பேச போகிற பாசிட்டிவான வார்த்தைகள், என்னுடைய பாசிட்டிவான நினைவுகள் இமீடியட்டா, உடனடியாக விளைச்சலை தரட்டும். அந்த விதைகளை, பாசிட்டிவின் விதைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் தொழிலின் வாழ்க்கையில், நான் செய்கிற வேலையில் அதை கட்டவிழ்க்கிறேன். நன்மைகளை கட்டவிழ்க்கிறேன், சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், பலத்தை கட்டவிழ்க்கிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறேன், நோயில்லாத வாழ்வை கட்டவிழ்க்கிறேன், பலவீனமில்லாத வாழ்வை கட்டவிழ்க்கிறேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற அனுபவத்தில் நான் பிரவேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக அறிக்கை செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய எல்லா கடந்த காலத்தின் ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இவர்கள் வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும்.
பாசிட்டிவான காரியங்கள் மட்டும் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. நோய் இல்லாத வாழ்வு, வறுமை இல்லாத வளர்ச்சி, வளமான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிலுவையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். இனி எங்களுக்கு அது வரப்போகிறதல்ல, எங்களுக்கு வந்துவிட்டது, நாங்கள் அதில் பிரவேசித்து விட்டோம் என்று சொல்லி முழுமனதாய் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் இருந்து நாங்கள் அறுவடையை காண போகிறோம். உங்க நாமத்திற்கு மகிமையை நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபைக்கு வருகிற காரியங்களிலே, ஜெபத்துக்கு வருகிற காரியங்களிலே, ஜெபம் பண்ணுகிற காரியங்களிலே, பரிசுத்தமாய் வாழுகிற காரியங்களிலே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்களிலே மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம். அந்த தீர்மானம் எங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் கிடைக்கும்படி செய்யட்டும். தானியேலுக்கு அதுதான் நடந்தது ஆண்டவரே. அவன் ஆண்டவரே ராஜாவினுடைய போஜன பானத்தினால் தன்னை ஆண்டவரே தீட்டுப்படுத்திக்க கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்துக் கொண்டான். அதனாலே அவனுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தீர் என்று சொல்லி. அதே போல இந்த நாளிலே தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்வீராக. நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.